ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருக்கென்று நாம் விருப்பம் உள்ளவர்களாய் தேவனுடைய வழியிலே ஊழியம் செய்யும்படியாய், கர்த்தருக்காக ஓடும்படியாய் நாம் நிலைத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய வழிகளிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனிங்க, இதுவல்ல, இது நம்மை நடத்தவில்லை, இது நம்மை தாங்கவில்லை. நம்மை நடத்துகிறது, நம்மை தாங்குகிறது எது தெரியுங்களா? கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இறங்குகிற தேவனாலேயாம். கவனிங்க, நாம் இந்த காரியத்துல, இந்த கர்த்தருக்காக நாம் செய்கிற சின்ன காரியங்கள் நம்மை பலப்படுத்தவில்லை, நம்மை நடத்தவில்லை, நம்மை தாங்கவில்லை. அவருடைய இரக்கம்தான். அவர் நம்மீது இறங்கி நம்மேல் இரக்கமுள்ளவராய் தேவனுடைய காரியங்களை நம்மீது செலுத்தினபடினால்தான் இந்த காரியங்கள் இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக நிற்கிறோம், நடக்கிறோம், ஓடுகிறோம். தேவனுடைய வழியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஏன்னா அது மேல உள்ள வசனம் பாருங்க, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் மாத்திரம்தான், அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ, அவர் யார் மேல் இறங்கணும்னு நினைக்கிறாரோ, அவர் யார் மேல் இறக்கப்படணும்னு நினைக்கிறாரோ, யார் மேல் அவர் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறாரோ, நிச்சயமாகவே அது மாத்திரமே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நம்முடைய செய்கைகள், நம்முடைய செயலை பார்த்து கர்த்தர் என் மேல இறங்குகிறார் நிச்சயமாகவே கிடையாது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அதுதான் தெளிவுபடுத்துறார். பாருங்க, உண்மையாகவே விரும்புகிறவனாலும் அல்ல, நம்ம விரும்புறோம் அதனால இல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, நாங்க கர்த்தருக்காக ஓடுறோம் அதனாலேயும் கிடையாது, கர்த்தர் இறங்குகிற தேவனாலேயாம். கவனிங்க, அவர் நம்மீது இரக்கமுள்ளவராய் இறங்கினால்தான் நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வழியிலே நடக்கிறோம், இன்று கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய சுய நீதிகள் நிச்சயமாகவே ஒரு நாளும் நம்மை நடத்தாது. அவை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய நீதி அழுக்கான கந்தை, ஒன்றுக்கும் பிரயோஜனம். அப்ப நம்முடைய பரிசுத்தம், என்னுடைய சுயநீதி என்னை நடத்தவில்லை, என் மீது இரக்கமுள்ளவராய் தேவன் இருப்பதனாலதான் இன்றைக்கும் நான் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தருடைய இரக்கம் நம் மீது இருக்கிறதுனாலதான் நாம் நடக்கிறோம், கர்த்தருக்கென்று இந்த பூமியிலே வாழ்கிறோம், அவருக்கென்று. ஆமென். அவர் தொடர்ந்து நம் மீது இரக்கமுள்ளவராய் இருக்க தேவனிடத்துல அந்த இரக்கத்தை, மனதுருக்கத்தை வாஞ்சிப்போம், கர்த்தரிடத்திலே பலப்படுவோம், தொடர்ந்து கர்த்தருக்கு நிலைத்திருப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதிங்க. ஏசப்பா, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே மாத்திரமே நாங்கள் இன்றைக்கு இந்த பூமியிலே ஜீவிக்கிறோம், பலனோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்காக ஏசப்பா எல்லா காரியங்களையும் நீர் எங்களை செய்ய வைக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு மாத்திரமே எங்களை இந்த நாள் வரைக்கும் தாங்கி கொண்டிருக்கிறது, பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் நீர் இரக்கமுள்ளவராய் இருங்க, நீர் உருக்கமுள்ளவராய் இறங்கி செயல்பட போகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலைகளில் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய உருக்கம் உங்க குடும்பத்தின் மேல் இருக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.